ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. இந்த வருடத்தின் ஆண்டவரே 2026 வருடத்தை நீர் காணச் செய்த தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, தேவாதி தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த வருடத்தில் முதல் மாதத்தில் தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்கள் கூப்பிடுகளை நீங்கள் கேளுங்க ஏசப்பா. ஏசப்பா, ஜெபம் வந்து வல்லமையானது ஏசப்பா. எஸ்தர் தன் ராஜா வஸ்திரத்தை தரித்து ஆண்டவரிடம் கேட்டது, 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்ய போகிறேன். ஜெபம் கிரியை செய்ய கூடியது, ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியது, ஜெபம் வானத்தை திறக்கக்கூடியது, ஜெபம் மூடி கிடக்கிற சிறைச்சாலை கதவை திறக்கும், ஜெபம் சங்கிலிகளை உடைக்கும், ஜெபம் ஆத்துமாக்களை விடுதலை செய்யும், ஜெபம் ரட்சிப்பை கொண்டு வரும், ஜெபம் சுகத்தை தரும், ஜெபம் புதிய வாசல்களை திறக்கும், ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு வரும். ஏசப்பா, இவ்வளவு வல்லமையான ஜெபத்தை உம்மைக்கு உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த ஜேடிகே டிவி ஜெபிக்கிறோம். இந்த ஜேடிகே டிவியில் அநேக ஊழியர்கள் வந்து ஜெபிப்பார்கள் அப்பா. ஒவ்வொரு மாதமும் தகப்பனே, இந்த செய்திகள் தேவ மனிதர்கள் கொடுக்கிற செய்தி உலகம் தமிழ்நாடு முழுவதும் தகப்பனே இது பரவி யூடியூப் சேனலில் பரவி இருக்கிறது ஏசப்பா. அதை கேட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எல்லா ஜனங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஜெப வல்லமையை கொடுங்க ஒவ்வொருவருக்கும் தகப்பனே. வாலிப பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஏசப்பா. அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பொங்கல் நாட்களில் ஆண்டவரே ஜெப முகாம் அநேக இடத்துல நடந்து கொண்டு இருந்தது ஆண்டவரே. அதன்படி அந்த கிரியை செய்ய அவங்களுக்கு நீங்கள் வழிவாக்கல்களை திறந்து கொடுங்க. உயர்ந்த கல்வி, படிப்பு, ஞானத்தை எல்லாவற்றையும் நீங்கள் கொடுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஏசப்பா. அந்த ஜேடிகே டிவி நிறுவனத்தை அம்மா ஐயாவை நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. வேலை பார்க்குற பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. கோழி தன் குஞ்சுகளை செட்டியின் கீழ் மறைத்து பாதுகாப்பது போல ஒவ்வொரு நாளும் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. வரப்போகிற நாட்களிலும் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. என்னை டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தந்துனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, தந்துனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தீற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தீற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சோழும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சோழும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே,
சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்ன என்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் ஆலயத்தை எடுத்து கட்டச் சொல்லுகிறார். நாமோ அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெப நேரம் இடிந்து கிடக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் வேதம் வாசிப்பு இடிந்து கிடக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுவாபம் அன்பு இடிந்து கிடக்கிறதா? ஆண்டவர் அந்த ஆலயத்தை எடுத்து கட்டும்படியாக, வேத வாசிப்பை கட்டும்படியாக, ஜெபத்தை எடுத்து கட்டும்படியாக நம் இடத்தில் சொல்லுகிறார். நம் வழிகளை சிந்தித்து பார்ப்போம் என்று 4 முறை இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஆண்டவருடைய சித்தப்படிதான் செய்கிறேனா என்று ஒன்றுக்கு 4 முறை சிந்தித்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரின் சித்தம் ஆசீர்வாதமும் உலகத்தின் சித்தம் சாபமும் நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. சாலோமன் ஆலயத்தை விட சற்றே மகிமை குறைந்ததாக இருந்த அந்த ஆலயத்தில் பிரவேசிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பினார். அதை போன்றே தகுதி இல்லாத நம்முடைய இருதயம் ஆலயத்தில் சற்றும் மேன்மை பாராட்டுவதற்கு எள்ளளவும் தகுதி இல்லாத நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்குவதற்கு ஆசைப்படுகிறார். ஏற்றுக்கொள்ள நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நிச்சயம் இருக்க வேண்டும். அடிமையானவர்களை மீட்டு ராஜாவாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நிச்சயம் பரலோகத்தில் சேர்ப்பார் என்று இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் வேதத்தை அதிகமாக அறிந்தவன், நான் பணக்காரன் என்கிற பெருமைகள் எல்லாம் சிலுவையின் முன்னால் எம்மாத்திரம். வரங்கள், வேத அறிவு, பதவி எல்லாவற்றையுமே கர்த்தரிடம் இருந்து பெற்றவை அல்லவா? சுயமாக நம்மிடம் ஒன்றும் இல்லை என்பதையும், இன்றைக்கு தேவன் நம்மை எடுத்து கொண்டார் என்பதை நாம் சிந்தித்து கொண்டால் தாழ்மை உண்டாகும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பெருமை என்ற பயங்கரமான பாவத்தில் விழாமல் பாதுகாப்பாராக. நாம் ஆவிக்குரியவர் தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பணம், பதவி, கல்வி போன்றவற்றால் ஆவிக்குரிய தலைவனாக நாம் ஒருவரை ஏற்படுத்தக்கூடாது. அன்புடனும் தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். இருமாப்பாக ஆளக்கூடாது. தங்கள் குறைகள், தவறுகளை ஒத்துக்கொண்டு திருந்தும் மனப்பான்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக உலக பிரகாரமாக நீதிமன்றத்திற்கு செல்லாமல் அநியாயத்தை சகித்து கொள்ளுதலும் நஷ்டத்தை பொறுப்படுத்தி கொள்ளுதலும் தேவனுடைய பார்வையில் விலை மதிப்பு உள்ளவை. ஆனால் மிகவும் தவறாக நடக்கும் மக்களிடம் இருந்து பாதுகாப்பும் நீதியும்
வேண்டி நாட்டின் அரசு காவலர் நீதிமன்றப்படி நாடுவது தவறு அல்ல. பலவித இச்சைகளால் பாலியல், பணம், பதவி போன்ற இச்சைகள் நமக்கு இல்லாது இருந்தும் தேவன் இவைகளில் இருந்து காப்பாற்றுவார். மனிதனால் வரும் மேன்மையை நாடினால் விழுந்து போக நேரிடும். பணக்காரர், ஏழை, உயர் சாதி, கீழ்ச்சாதி, படித்தவன், படிக்காதவன், உயர்வு பதவியில் இருப்பவர் அவ்வாறு இல்லாமல் பேதங்கள் இல்லாத யாவரையும் சமமாக நாம் நினைக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பலவீனத்தில் கனப்பண்ணுதலையும் முந்திக்கொள்ள வேண்டும். கடினமான சிந்தை உள்ளவர்களை விட்டு விலக வேண்டும். சத்தியம் இல்லாதவர்களை விட்டு விலக வேண்டும். தேவ பக்தி ஆதாய தொழிலுக்காக எண்ணுபவர்களை விட்டு விலக வேண்டும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களை விட்டு விலக வேண்டும். அவர்களோடு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. மக்களை திசை திருப்பும் பரலோகத்துக்குரியதை நாடாமல் இவ்வுலகத்திற்குரியதை நாடும்படி மக்களை திசை திருப்புகிறது. நான் தேவனுடைய பிள்ளை, பெரிய வீடு, பெரிய கார் இருக்க வேண்டும் என்பது இச்சையாகும். பொருளாசையை தூண்டுபவர்கள் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைக்கும்படி தேவனுக்கு பகை வைராக்கியம் படியும்படி வழி நடக்கிறார்கள். அற்ப காரியங்களை பெரிதுபடுத்தி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவன் மீது தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் வாஞ்சையாய் இருப்பது அரிதாக காணப்படுகிறது. அனுதினமும் உலகில் சுமார் 2.5 லட்சம் பேர் மரணம் அடைகின்றார்கள். இவர்களில் பலர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆத்தும ஆதாயம் எவ்வளவு தேவை என்று உணர்ந்து ஜெபிப்போர், பணி செய்பவர் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதே இயேசுவின் கட்டளை. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் நீதிக்கு செவி கொடுக்காமல் மோசேக்கு ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து அவர்களை கலகம் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக கலங்க பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியில் இருந்து கடும் கோபம் ஏற்பட்டது. வாதை தொடங்கிற்று. அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700. காரணம், நீதிக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை உபத்திரவப்படுத்தி கலங்கம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு முன்பாகவும் கலங்கம் பண்ணினார்கள். இரண்டாவதாக என்னாகம் 25ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரவேல் மக்கள் மோவாபின் குமாரத்திகளுடன் வேசித்தனம் செய்தார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்களை மூண்டது. அந்த வாதையினால் செத்தவர்கள் 2,24,000 பேர் என்று வேதம் கூறுகிறது. காரணம், அசுத்தமான வேசித்தனத்தில் ஈடுபட்டதுதான் காரணம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாவீது சாத்தானால் ஏவப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தொகை பார்த்தான். அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாய் இருந்தது. அதனால் 3 நாள் கொள்ளை நோயினாலும் வாதித்தார்கள். இஸ்ரவேலில் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். இதனால் 70,000 பேர் மரித்தார்கள். காரணம், ராஜாவின் புத்தியினமும் ராஜாவின் பெருமையும் தான் காரணமாய் இருந்தது. நான்காவதாக என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் மக்கள் மன்னாவை வெறுத்து கலகம் பண்ணி எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று இச்சித்து வேண்டும் என்று அழுதார்கள். கர்த்தருக்கு கோபம் மூண்டது. காடையை கொடுத்தார். அதனை சாப்பிட்டார்கள். அவர்கள் பற்களில் வைத்து மென்று திங்கும் முன்பே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் பெரிய வாதையால் வாதித்தார். இந்த வாதையால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது கூட தெரியாது. ஆனால் 1000க்கும் மேலாக இருக்கலாம். காரணம், இச்சை அடக்கம் இல்லாமல் இறைச்சி உண்டதே காரணம். ஐந்தாவதாக யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்று இருக்கிறது. எகிப்தியர் செய்த பொல்லாத பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினார். 6வது வாதைகளால்
கொண்டு வந்த கொள்ளை நோயாக இருந்தது. அநேகர் அழிந்து போனார்கள். காரணம், இஸ்ரவேல் மக்கள் தேவனை மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள மறுத்து விசுவாசிக்காமல் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இப்படி பல கொள்ளை நோய்கள் வேதாகமத்தில் இடம் இருக்கிறது. அதற்கு காரணம், இச்சை அடக்கம் இல்லாமல் இறைச்சி உண்டது, வேசித்தனம், ராஜாக்களின் மத்தியில் பெருமையும் மறுதலித்து ஊழியக்காரர்களை உபத்திரவப்படுத்தினது என்று பல காரணங்களால் கொள்ளை நோய்களை மேற்கொண்டப்பட்ட வாதை எல்லாம் எப்பொழுது நின்றது? தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை பார்த்தால் தேவனுடைய கோபம் பற்றி எரியும் போது ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக ஜனங்கள் பாவ நிவர்த்தி செய்ய தூபம் போட்டான் என்று வேதம் கூறுகிறது. தூபம் போடுவது அதை குறித்து தூபம் போடுவது ஜெபத்தை குறிக்கிறது. தூபம் போடுவது சற்று ஆண்டவர் இடத்தில் போய் சேருவது. எப்படி அதை போன்றே நாம் ஜெபிக்கும் பொழுது சுகந்த வாசனையாக மேல் ஏறி ஆண்டவரிடம் போய் சேரும். அப்பொழுது ஆண்டவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அநீதியும் நம்முடைய பாவத்தையும் மன்னித்து நமக்கு இரக்கம் காட்டுவார். அப்பொழுது வாதை நின்று போகும். தாவீது கொள்ளை நோய் நிற்பதற்கு என்ன செய்தான் என்றால், தாவீது கொள்ளை நோய் நிற்பதற்கு பலிபிடம் கட்டினான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதல்களை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. சாமுவேல் 24 பலிபீடம் பாவ அறிக்கையை குறிக்கிறது. பாவ நிவாரண பலியை குறிக்கிறது என்றால், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பலிபீடத்தை பற்றி சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பாவி பாவம் செய்யும் பொழுது ஒன்றும் தெரியாத, எந்த தவறும் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி ஆசரிப்பு கூடாரத்திற்கு கூட்டி கொண்டு போய் தலையிலே தன்னுடைய கைகளை வைத்து தாம் செய்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்க வேண்டும். இது எதை குறிக்குது என்றால், நம்முடைய பாவத்தையும் நம்முடைய தேசத்தையும் இந்த உலகத்தின் பாவத்தையும் அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை செய்யும் பொழுது பாவ நிவாரண பலி அந்த ஆட்டுக்குட்டியானவரின் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை சற்று நினைவு கூர்ந்து இந்த உலகத்தையே அசைவு காட்டி கொள்ளை நோயை நிறுத்தும் பாவ நிவாரண பலியாக மனதுருகுவார். நம் மேல் எல்லாரும் பாவ அறிக்கை செய்து ஒரு ஆவிக்குரிய பலிபீடத்தை குடும்பமாக பிள்ளைகளோடு சேர்ந்து கட்டுவோமாக. இதுவே சரி. கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், 4 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். பாவ அறிக்கையும் பரமனிடம் தன் ஜெபத்திற்காகவும் தன் தேசத்திற்காகவும் ஜெபித்த தானியேலைப் போலவும் நெகேமியாவைப் போலவும் நாம் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். நாம் தனித்திருந்து பரமனோடு நிலைத்து இருந்து அழிவின் போது நோவாவின் பேழைக்குள் அந்த குடும்பம் மட்டும் தனித்து இருந்து அவர்களோடு நிலைத்து இருந்தது. வாதையின் காலத்தில் இஸ்ரவேலின் ஜனங்கள் தன் வீட்டிற்குள்ளாக தனித்து இருந்தார்கள், தேவனோடு நிலைத்து இருந்தார்கள். எரிகோ பட்டணத்தில் அழிவின் போது ராகாபின் வீட்டில் அந்த வீட்டிற்குள்ளாக தனித்து இருந்தாள், தேவனோடு நிலைத்து இருந்தாள். இயற்கை உணவும் இயற்கை மருந்தும் ஆரோக்கியமற்ற எந்த உணவு பொருட்களையும் உண்ணவே வேண்டாம். இச்சிக்கிற இறைச்சியை தவிர்ப்பது நல்லது. பயப்படாதே, பதறாதே. 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் பயப்படாதே என்றுதான் சொல்லுகிறது. பின்பு நாம் ஏன் பயப்படுவோம்? அந்த வாக்கை நம்புகிறவன்தான் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறாமல். ஒரு பக்கம் பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்படிப்பட்டவர்கள், பயப்படாதவர்கள் இந்த காரியத்தை அலட்சியமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 4 காரியத்தையும் கடைபிடிப்போம். நிச்சயமாக வேலியடைத்து பாதுகாக்கிறவர் வலுவாதபடி
காக்கிறவர் எல்லா பெரியோரையும், எல்லா சிறியோரையும், எல்லா வாலிபர்களையும், எல்லா வியாதியஸ்தர்களையும் வேலி அடைத்து பாதுகாத்து இரக்கம் காண்பித்து நம்மையும் நம்முடைய தேசத்தையும் இந்த உலகத்தையும் மறுபடியும் உயிர்ப்பிப்பாராக. அவருடைய பாதத்தில் கெஞ்சி மன்றாடுவோம். கர்த்தரோடு ஜெபிப்போம். கண்ணீரோடு ஜெபிப்போம். ஊக்கமாக ஜெபிப்போம். உருக்கமாக ஜெபிப்போம். இந்த ஜெபம் நிச்சயமாக பரலோகத்தில் கேட்கப்படும். தடைகளை தகர்த்திடும் தேவன் எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்த மக்களுக்கு கானான் தேசத்திற்கு போவதற்கு முக்கிய தடைகள் இருந்தது. மன்னன் பார்வோன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னென்ன தடைகள் எல்லாம் கொண்டு வந்தான். ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பி தடைகள் எல்லாவற்றையும் நீக்கினார். சிவந்த சமுத்திரத்தை கானானுக்கு போவதற்கு தடையாய் இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர்தான் அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். இந்த தடைகளையும் தகர்த்தார். 4வதாக கானான் தேசத்திற்கு போவதற்கு தடையாக இருந்தது. எரிகோவின் கோட்டையை நிர்மூலமாக்கி ஆண்டவர் எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்தார். முடிவிலே எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் மக்கள் யாவரும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் பரம கானானாகிய அந்த பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் பல தடைகளை கடந்து செல்ல வேண்டும். தொழுது கொள்வதற்கு பல தடைகள் வரலாம். தேவன் அவாந்தர பாலைவனத்தில்தான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்றார். பாலைவனம் என்றால் எங்கு பார்த்தாலும் மணல் மேடுகள்தான் இருக்கும். அங்கு தண்ணீருக்கு வழியே கிடையாது. அந்த இடத்தில்தான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அங்குதான் நமக்கு செழிப்பை கட்டளை இடுவார். அவரால் முடியும். வல்லமையான தேவன் குடி தண்ணீருக்கு வழியில்லாமல் யூத தேசத்தின் ராஜாவாகிய யோசபாத் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக அவருடைய தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசி அங்கு இருப்பதாக கேள்விப்பட்டு 3 ராஜாக்கள் அவர்கள் இடத்தில் போனார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எலிசாவின் மீது இறங்கி, இந்த பள்ளத்தாக்கில் வாய்க்காலை வெட்டுங்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பப்படும் என்று கர்த்தர் சொன்னார். சொன்ன இடம் சரியான பாலைவனம். ஒரு சொட்டு தண்ணீருக்கு வழியே கிடையாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த 3 ராஜாக்களின் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள், குதிரைகள், ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள் குடிப்பதற்கு தண்ணீர் தேவைப்படும். ஆனால் எல்லோருக்கும் தண்ணீர் தருவேன், கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். புதிய காரியம் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லிவிட்டார். ஜனங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே அந்த இடத்தில் வாய்க்கால்களை வெட்டினார்கள். கர்த்தர் சொன்னபடியே தண்ணீரால் நிரப்பினார். தேசம் தண்ணீரால் நிரப்பினது. கர்த்தர் சொன்னபடி செய்தார். ஒன்று முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கக்கூடாது. இந்த 2 காரியத்தை நாம் செய்தால் தேவனாகிய கர்த்தர் புதிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆனால் நாம் முந்தினவைகளை நினைத்து பெருமை பேசாதபடி எல்லாம் மறந்துவிட வேண்டும். தோல்விகள், ஏமாற்றங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அதை மறந்துவிட வேண்டும். கர்த்தரிடம் நம் குறைவுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். யூதர்கள் வழக்கப்படி திருமண விழாக்களில் திராட்சரசம் முக்கியமான பானமாக பரிமாறப்படும். கானாவூர் திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போய்விட்டது. எல்லாருக்கும் திராட்சரசம் கொடுக்க வேண்டும். என்ன செய்வது என்று தங்கள் குறைவை மறைத்து வைக்கவில்லை. திராட்சரசம் குறைவுபட்டது என்று திருமண வீட்டில் எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. திருமணருக்கும் தெரிந்துவிட்டது. திருமண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவும் வந்திருந்தார். அங்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவருடைய தாயார்
அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னாள். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை ஒரு அற்புதம் செய்ய நேர்ந்தது. இயேசு கிறிஸ்து அங்கு இருந்த வேலைக்காரர்களிடத்தில் கற்சாடிகள் வெறும் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்ன மாத்திரம் அல்ல, அந்த தண்ணீரை பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், அந்த வேலைக்காரர்கள் நாம் தான் அந்த ஜாடியில் தண்ணீர் நிரப்பினோம், இதை மொண்டு பந்திக்கு கொண்டு போக சொல்லுகிறாரே என்று முறுமுறுக்கவில்லை. அவர் வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார்கள். வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாக காணச் செய்தது. அதுபோல நம்முடைய விசுவாசமே அற்புதங்களை காணச் செய்யும். கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15 ஒன்றும் இல்லாது இருந்தும் எதையும் உருவாக்கக்கூடியவர். மேகம் இல்லாமல் மழை பெய்ய பண்ணுவார். மழை இல்லாமல் ஆறுகளையும் குளங்களையும் தண்ணீர்களையும் நிரப்புவார். தேவனுக்கு பயந்து உத்தமனாய் நடக்கிறவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன். அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் யோபினுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. யோபுவின் தேவன் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் யோபுவின் வாழ்க்கையில் இடைப்பட்ட காரியம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபு 1:10. யோபுவையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். யோபுவின் தேவன் பாதுகாக்கிற தேவன். யோபுவையும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய சொத்துக்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, என் வீட்டை, என் பிள்ளைகள், என் சொத்துக்கள் நீர் பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உலகத்தில் நம்மை சேதப்படுத்தும்படியாக ஆபத்துக்கள் சூழ்ந்து இருக்கிறது. பொல்லாத மனிதர்களால் உண்டாகுகிற ஆபத்து நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. எந்த நேரம் எந்தவித ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியாது. திடீரென்று விபத்து வந்துவிடுகிறது. மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை வேலியடைத்து பாதுகாக்கிறார். யோபுவை பாதுகாத்த தேவன். நம் கண்ணுக்கு தெரியாத ஆபத்து வருகிறது. பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் என்று சங்கீதம் 91 வாசிக்கிறோம். பில்லி சூனியத்தின் மூலம் அசுத்த ஆவிகளை நம் மீது ஏவி நம் குடும்பத்தையும் நம் வியாபாரத்தையும் நம் சரீரத்தை தாக்குவதற்கு தூரத்தில் இருந்து ஏவுகிறது தான் அம்பு. இருளில் கொள்ளை நோய்கள் நடமாடும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லையோ அந்த வீட்டிற்குள் நுழைந்து அந்த வீட்டை தாக்கும். இது எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்கள். நம்முடைய வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பு வேலியாக கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். துஷ்ட மிருகங்கள் வராமல் இருக்க சாக்கு அடிக்கிற மாதிரி வேலிகள் கட்டுகிறார்கள். கரண்டு கட் பண்ணினால் உள்ளே நுழைந்து விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து விட்டால் எந்த சக்தியாலும் அதை தாண்டவே முடியாது. யோபுவை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார். யோபு மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். யோபுவை சேதப்படுத்த வேண்டும். இவன் வாயால் கர்த்தரை தூஷிக்க வைக்க வேண்டும், முறுமுறுக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் வீட்டிற்குள் நுழைய முயற்சி பண்ணுகிறான். யோபுவின் 10 பிள்ளைகளை தொட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறான். பிள்ளைகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். அவனுடைய ஆடு மாடுகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். 1000 மந்திரவாதங்கள் இணைந்து மந்திரம் செய்தாலும் வீட்டின் எல்லைக்குள் நுழையவோ நெருங்கவோ முடியாது. கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அதற்காக துதிக்க வேண்டும். என்னையும் எங்கள் வீட்டையும் எங்கள் தொழிலையும்
வாகனத்தையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் தேவன் நம்மையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். தேவனை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரிசுவை நான், எங்கே தேடுவேன் என் நேசரிசுவை நான், எங்கே தேடுவேன். காட்டு மரங்களுள் நேசர் கிச்சிலி மரம் போலாம், காட்டு மரங்களுள் நேசர் கிச்சிலி மரம் போலாம், கமழும் மலர்களுள் நேசர் இன்பலீலியா, கமழும் மலர்களுள் நேசர் இன்பலீலியா. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரிசுவை நான், எங்கே தேடுவேன் என் நேசரிசுவை நான், எங்கே தேடுவேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.